ஹலோ கைஸ், இன்னைக்கு அவேக்னிங் மான்வாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து அதிக வீடியோஸை நல்லா அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஆளு ரொம்ப வேகமாக அறக்க பறக்க அங்கே சாப்பிட்டு இருக்கான். அம்மா என்ன ஆச்சு, எதுக்காக நீங்கள் எழுப்பவே இல்லை? பாருங்க நான் லேட் ஆயிட்டேன். அவங்க அம்மாவால் பேச முடியாதுல, அதனால கை வழியா சைன் லாங்குவேஜ்லேயே அவங்க சொல்கிறாங்க, அண்ணா நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நீ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரொம்ப நிம்மதியாக நீ தூங்கியிருக்க, இந்த மாதிரி நிம்மதியாக தூங்கி நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் இன்னமும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு நான் விட்டேன். ஆனால் கண்ணா, அதுக்கு நீ அவசரமாக சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, பொறுமையாக சாப்பிடு, ஒன்றும் ஆகிடாது லேட்டானா. இதை கேட்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் அம்மா சொல்கிற விஷயம் உண்மைதான். என்னோட போன வாழ்க்கையில் எங்கள் அம்மா இறந்து போனக்கப்புறம் அந்த இடத்துல நான் அவளைக்கும் இந்த மாதிரி நிம்மதியாக நான் தூங்கினதே இல்லை. இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப நிம்மதியாக நான் தூங்கியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. திடீர்னு நம்ம ஈயோட அம்மா அப்படியே குளுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ யோசிச்சுன்னு இருப்பானா. அதுக்கப்புறம் தான் அவன் கேட்குறான், ஆமாம் என்னம்மாச்சு? அதுவா கண்ணா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? டாய், புக்கு, இல்லை ஏதாச்சும் எலக்ட்ரானிக் டிவைஸு, இந்த மாதிரி ஏதாச்சும்? என்னம்மா நீங்கள் சொல்லிருக்கீங்க, ஏதோ கிஃப்ட் தரதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அப்போது என்ன விஷயம், சடனாக எதுக்கு இது? அப்படி இல்லை, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அது உன்னோட பர்த்டே, அதனால தான் நான் கேட்குறேன். ஃப்ரைடேன்னு சொல்லும் போது தான் ஆளுக்கே இப்போ ஞாபகம் வருது. ஆமாம், எனக்குன்னு பர்த்டேலாம் இருந்திருக்கு. ஜூன் 5 இதுதான் என்னோட பர்த்டேவே. என்னோட பாஸ்ட்டில் எங்கள் அம்மா இறந்து போனக்கப்புறம் யாருமே என்னோட பர்த்டேவை செலிப்ரேட்டே பண்ணலை. ஈவன் கிராஜுவேட் ஆனோடனே நானே வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குன்னு. எங்கள் அம்மாவும் கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு என்ன வேணும்னு. ஆனால் எனக்கு தெரியல இந்த டைமில் நான் என்ன அவங்கக்கிட்ட கேட்குறதுன்னு. ஏன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் முன்னாடி எல்லா விஷயமும் இப்போ இருக்கு. ஆனால் அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக கூடாது. ஏன்னா எப்போ எந்த விஷயம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் பாஸ்ட்டுக்கு வந்ததே எல்லா விஷயத்தையும் மாற்றணும், அதே டைமில் பழி வாங்கணும்னு சொல்லி தான் நான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துடுறான். அங்கே ஒரு வாரக்கு அப்புறமா எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த இடத்துல டீச்சரும் அந்த காம்பேக்ட் சிமுலேஷன் இதை பற்றி தான் அங்கே சொல்லிருக்காரு. இதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் பேட்டில் இடுற மாதிரி இருக்குமா. பசங்களா எல்லாருமே தயாரா? ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். இந்த காம்பேக்ட் சிமுலேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பண்ணுற அந்த சிமுலேஷனோட ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற போறீங்க அது தெரிய வரும். அதே மாதிரி கில்டும் இதை பார்த்துன்னு இருக்கு. அதனால எல்லாருமே உங்களோட பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுங்க. ஏன்னா யார் இதை பர்ஃபார்ம் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ட்ரைனிங் பில்கிரமேஜ் இதில் கலந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது மூலமா பெரிய கில்டா இருக்கிற டிவைன் கில்டு அது கூட உங்களால இணைய முடியும். நான் நம்மளோட ஸ்கூல் இருக்குல்ல, இது ஷாங்காய் நேஷனுக்கும் டிவைன் கில்டு இது கூட கனெக்ட் ஆகிற ஸ்கூல்னே சொல்லலாம். அதனால பசங்களா இதை நல்லா பண்ணுங்க. ஏன்னா லைவா எல்லாமே பிராட்காஸ்ட் ஆகின்னு இருக்கும், எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான், ஷாங்காய் நேஷன் டிவைன் கில்டு இது அதே இடம் தான். இந்த இடத்துல தான் என்னோட மாஸ்டரை நான் சந்திச்சேன். அதே மாதிரி என்னை ஏமாத்தி கொன்னால என்னோட ஃப்ரெண்டு அவன் பிறந்த இடமும் அதே தான். ஆனா இதுலயும் ஹைலைட் என்னன்னா என்னோட மாஸ்டரும் என்னை கொன்ன அந்த பர்சன் உங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் உங்க சந்திக்கவே இல்லை. இப்பயே அவனை சந்திக்கணும்னா நான் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா மார்க் எடுக்கணும். அது ஒரே ஒரு வழிதான் இங்க இருக்கு. அங்க இருக்கிற பசங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னதான் ஃப்ரைடே ஆரம்பிக்குதுன்னு சொன்னாலும் இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சரி பசங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனிங்கை வச்சு ஆரம்பிக்கலாம். அங்க கிராவிட்டி ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கு. அது வழியா தான் இவங்களோட ட்ரைனிங்கும் அங்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு தெரியும் இந்த ட்ரைனிங் கண்டிப்பா வேலைக்கு ஆகுதுன்னு. டீச்சர் எனக்கு ஒன்றும் அந்த ட்ரைனிங் ரூம்ல ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசை இல்லை. இதை கேட்குற அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அங்க டீச்சரும் கேட்குறான், ஆமா என்ன ஆச்சு? லாஸ்ட் வீக் உனக்கும் ஹாங்கும் சண்டை ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அங்க ஒரே ஒரு வாட்டி நீ பீட் பண்ணிட்ட, அதுக்குன்னு நீ ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணணும்னு பார்க்கக்கூடாது, உனக்கு தெரியுதா? இல்லை டீச்சர், விஷயம் என்னன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான ட்ரைனிங்கை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓய் என்ன சொல்ல இருக்க? அதாவது ஸ்பெஷலைஸ்டான ட்ரைனிங்னா நீ என்ன சொல்ல வர? அதாவது நான் கொடுக்குற இந்த ட்ரைனிங் மெத்தடு இது அந்த அளவுக்கு சரியா இல்லை, இதனால அவங்களோட பிசிக்கல் கண்டிஷனிங் அதனால அது ஒன்றும் அந்த அளவுக்கு சரியா ஆகாது அப்படின்னு சொல்றியா? இல்லை நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. ஒரு அவைக்கனான பர்சனுக்கும் பிசிக்கல் கண்டிஷனிங் இது முக்கியம் தான். ஆனால் கிராவிட்டி ட்ரைனிங் அது கரெக்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. என்னன்னா நீங்க சொல்ற இடத்துல நாங்கள் ஓடுற மாதிரி இருக்கோம். அது எந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு சூட் ஆகும்னா முக்கியமாக வாரியரு, அசேஷனு இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு அது சூட் ஆகும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வேகமும்
கோஆர்டினேஷனும் ரொம்ப முக்கியம். ஆனா எல்லாருக்குமே அது சூட் ஆகுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா சில பல ப்ரொஃபஷன் வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேஜ், இந்த சாண்டரு, அதாவது மந்திரத்தெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ப்ரொஃபஷன் அதுக்குன்னு தனியா எலமெண்ட் ரூம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துக்கு போனாதான் அவங்களால எலமெண்டல் பவர்ஸை ஒழுங்கா கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒருத்தங்களோட ப்ரொஃபஷன் எப்படி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதே மாதிரி தான் அவங்களோட பழக்க வழக்கம், ட்ரைனிங்கு இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கணும். அப்பதான் மற்றவங்களால முன்னேற முடியும். அப்போனா நீ சொல்றதை வச்சு பார்த்தா, அதாவது மற்றவங்களுக்கு நான் எப்படி சொல்லி தரணும் அந்த விஷயத்த எனக்கு நீ சொல்ற மாதிரில இருக்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அவங்க பேசும்போது சைட்லயே ஒரு பொண்ணு யோசிக்கிறா. மிஸ்டர் டாங் யாங் அப்படின்னு ஒரு ஆபீசரு, அவரு இதுக்கு முன்னாடியே இதே மெத்தடை பத்தி என்கிட்ட சொன்னாரு. இந்த பையன் சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மெத்தட் மாதிரில இருக்கு. அதே மாதிரி மிஸ்டர் டாங் யாங்கே இப்பதான் என்கிட்ட ரீசெண்டா அந்த விஷயத்த சொன்னாரு. அதுவும் எங்க அப்பா கொண்டு வந்த அந்த வீடியோ டேப்பு, அது மூலமா தான் எனக்கே கிடைச்சது. இந்த விஷயம் வந்து எங்க அப்பா கொண்டு வரலனா அவ்வளவுதான், இந்த மாதிரி எனக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு இப்ப புரியாத விஷயம் என்னன்னா, இந்த பாயி இந்த பையனுக்கு எப்படி எங்க டாங் யாங் அவரு அதே வீடியோ டேப்ல சொன்ன அந்த விஷயம் அது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஐடியாவை தான் இந்த பையனும் சொல்லிருக்கான். இதை பாக்குற கண்ணாடியோட இருக்கிற அந்த பையன் ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா நம்மால என்னன்னா அந்த டீச்சர் கிட்டயே போயிட்டு இப்படி எல்லாம் சொல்ல இருக்கான்ல, அதனாலயே அவன் பயப்படுறான். ஏன்னா நம்ம இருக்கான்ல, உன்னோட ஃப்ரெண்டு தான் இந்த கண்ணாடி போட்டு இருக்க இந்த பையன். அங்க டீச்சரு கைய வைக்கும் போது ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். ஆனா அப்புறம் தான் அந்த ட்ரெயினரே அங்க சொல்றாரு, தம்பி நீ உண்மையிலேயே நல்ல மெத்தட சொல்லியிருக்க, நீ சொன்ன மெத்தட் வந்து உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அட என்ன இது, அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா இந்த இடத்துல நிலைமையே அப்படியே வேற மாதிரி போகும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இங்க வந்து அப்படி ஆகல. அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா தான் இருக்கு. உங்க டீச்சரும் இப்பதான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நீ சொன்ன மெத்தட் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு தம்பி. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்கூல்ல வந்து அதிகமா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ மத்தவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நீ சொல்றேன்னு நான் அதே மாதிரியே பண்றேனே வச்சுக்கோயேன். ஆனா அது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா செட் ஆகுது. காம்பேக்ட் ஸ்டிமுலேஷன் இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் நீ சொல்ற மாதிரி நான் பண்ணாம இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் வாழ்க்கை மாதிரி. அப்படி இருக்கும் போது நான் விரும்பல ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை நான் பாழாக்கணும்னு. அதனால்தான் இந்த விஷயத்துல நாங்க குழப்பத்தை உருவாக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். நம்ம மனசுல யோசிக்கிறான், இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்ப பின்தங்க கூடாதுன்னு சொல்லி நிறைய நல்ல டீச்சர்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி இருக்கும் போது நான் இந்த விஷயத்த அப்படியே விடக்கூடாது. டீச்சர் இந்த மாதிரி நீங்க என்ன நம்பலாம் கண்டிப்பா. இதனால உங்களுக்கு கெட்ட பேர் வராம நான் பாத்துக்கிறேன். அப்போனா இப்பதான் நீ ரீசெண்டா நியூக்ளியர் வாரியரா அவைக்கணானே, அதுக்காக ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறேன். அதுதான். ஆனா எலமெண்டல் சப்ரேஷன் அந்த ரூம்ல நான் ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுவும் இருக்குதுலயே ரொம்ப அதிகமான செட்டிங்ஸ்ல. இதை கேட்கிற டீச்சரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. என்னது எலமெண்டல் ரூமா? ஆமா அதேதான். என்னன்னா நான் ஒரு வாரியரா தான் அவிக்கன் ஆயிருக்கேன். அப்படி இருக்கும் போது என்னோட எபிலிட்டி எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும், எனக்கு இருக்கிற வீக்னஸை நானே குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை கேட்கறேனே. ஆனா உண்மை என்னன்னா இப்பதான் ரீசெண்டா ரெட் ப்ரொஃபஷனா இருக்கிற மேஜ் ப்ரொஃபஷன் அதை நான் அவிக்கன் பண்ண, அதை நான் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது என்கிட்ட என்னென்ன புது பவர்ஸ் இருக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது பின்னாடி அதே பொண்ணு, டீச்சர் இந்த மாதிரி நானும் அதே எலமெண்டல் கண்ட்ரோலை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் ஒரு தான். அப்படி இருக்கும் போது நான் அது பண்றது கரெக்டா இருக்கும். சரி இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அதை பண்ணலாம். அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, நம்ம ஏன் ஒன்னா பிராக்டிக்ஸ் பண்ணக்கூடாது? ஆனா நம்மால மூஞ்சிக்கு நேரா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுறான். இல்ல நான் ஒரு பிரைவேட்டான ரூம்ல தனியா பண்ண போறேன் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அங்க தனியா போயிடறாங்க. அங்க கண்ணாடியோட இருக்கிற அந்த பையன் தான் பாவம், அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அது அப்படியே முழிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரூமுக்கு வந்தவனே சொல்றான், ஆல்ரெடி நான் ஒரு வாரியரா இருக்கேன். வாரியருக்கான ப்ரொஃபஷன் அது எப்படிப்பட்ட ப்ரொஃபஷன், அதுல என்னென்ன இருக்கு அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இந்த மேஜிக்கான ப்ரொஃபஷனை நான் இப்பதான் ரீசெண்டா அக்யூர் பண்ணேன். அதனால இதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்கிட்ட டைம் இருக்கும் போதே இந்த விஷயத்த பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மத்தவங்க எல்லாருக்குமே என்கிட்ட இந்த ப்ரொஃபஷனும் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய விடக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணா அவ்வளவுதான். காட்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்கூல் தான் இது. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு தெரிய வந்துட்டா அவ்வளவுதான். இப்பயே நான் டார்கெட் ஆயிடுவேன். இப்பயே நான் அவங்களுக்கு டார்கெட் ஆக விரும்பல. இன்னொரு சைடு அந்த பொண்ணு அவங்க ட்ரைனிங் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, இப்போதைக்கு மத்தவங்க கூட இன்வால்வ் ஆகாம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துறாங்க. அடே உனக்கு என்ன ஆச்சு? வெயிட் பண்ணாம போயினே இருக்க.
ரொம்ப வேகமா நடக்காத, இந்த மாதிரி எங்களால வேகமா நடக்க முடியல. இவங்க 2 பேரும் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க. நாங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் கிளாஸா, அதனாலேயே எல்லாருமே எங்களை புலி பண்ணுவாங்க. நாங்க 3 பேருமே அதனாலேயே குரூப் அப் ஆனோம். அந்த டைம்ல ஜாலியா சுத்துறது என்ன, ரொம்ப சந்தோஷமா நாங்க இருந்தோம். என்னோட போன வாழ்க்கையில நான் சந்தோஷமா இந்த மொமெண்ட்னா அது இவங்க கூட ஒண்டிதான். ஆனா இந்த வாட்டி நான் அவங்க கூட அப்படி இருக்க முடியாது. ஏன்னா என்னோட கோலே அந்த ரிவெஞ்சை கொடுக்கணும், எல்லாரையுமே ரொம்ப சேஃபா வச்சுக்கணும். அதனால தான் தேவையில்லாம யாரு கூடயும் பேசவும் இல்லை, பழகவும் இல்லை. ஏன் தெரியல, நம்ம ஈக்கு என்னதான் ஆச்சு, ஃப்ரைடேல இருந்து இப்படிதான் வியடா பண்ணிருக்கான். அதே மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம 3 பேரும் அன்பிரேக்கபிளான ட்ரியோவா இருப்போம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அவனை கொஞ்சம் பாரு, இப்பெல்லாம் அவன் என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்கரா தெரியறான். அவேக்கனிங்க்கு அப்புறமா இந்த மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீயே யோசிச்சு பாரு, அவன் கிட்ட சைக்கிள் இருக்கும் போது நம்மளுக்காக அவன் எதுக்கு வெயிட் பண்ண போறான். ஆனா இதுக்கப்புறம் தான் ஆச்சரியமான விஷயம், அந்த இடத்துல நம்ம ஹீரோ வெயிட் பண்ண இருக்கான். நம்ம ஈயோ அந்த கண்ணாடி போட்டு இருக்க பையன் கிட்ட சொல்றான், ஹேய் உனக்கு டைம் இருக்கும் போது உன்னோட லங்ஸை செக் பண்ணு என்ன. ஆனா அந்த பையனுக்கு தெரியல எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி சொல்றான்னு. பக்கத்துல இருக்க அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடி அப்பயே யோசிச்சேன் கண்டிப்பா எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே ஓடி போயிடுவானா, இதனால ஆளு இன்னமும் அங்க கடுப்பாவுறான். அடே ஈ, நீ பண்றது சரியே இல்ல. அப்படின்னா நீ எங்களுக்காக வெயிட் பண்ணல, அதாவது எங்களை கேலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிதான் நீ வெயிட் பண்ணியா? எனக்கு ட்ரைனிங்லயே அங்க எனர்ஜி போயிடுச்சு, இல்லன்னா அவ்வளவுதான் இப்போதைக்கு ஓடி வந்தாச்சும் உன்னை பூச்சிருப்பேன். நம்ம ஈயோ போகும் போதே அங்க யோசிக்கிறான், கண்ணாடி போட்டு இருக்க அந்த பையன் இருக்கால, அவனுக்கு லங்ஸ்ல ஒரு நோய் இருக்கு. அதனாலயே ஸ்கூலோட கிராஜுவேஷன் அப்பயே அவன் இறந்து போயிட்டான். அந்த மாதிரி விஷயம் இந்த வாட்டி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி அட்லீஸ்ட் அவன் ஹெல்த்தியா வச்சிருக்கணும். எதுக்காக நம்ம இப்படி பண்ணிருக்கான், அவிக்கனானே இந்த மாதிரி ரொம்ப கோல்டா ஆயிட்டான்ப்பா. என்னதான் சேஞ்ச் ஆனாலும் ஸ்டில் அப்படியே அவன் சேமா தான் இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அப்படியே அவன் விட்டுருவானா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஷாங்காய் நேஷனோட ஏதோ ஒரு பீச்சுக்கு போகுது. அந்த இடத்துல ஒரு பர்சனும் ஏதோ ஒரு ரெக்ரூட்டை பத்தி தான் பேசுறான். நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், அதாவது நம்மளோட டிவைன் கில்டு அதுல ஒரு நியூ ரெக்ரூட் வந்திருக்கானா, அவனோட பர்ஃபார்மன்ஸ் அது சும்மா வேற லெவல்ல இருக்கு. அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே ப்ரோக் பண்ணுது வேற யாரும் இல்ல, அது நீ தானே என் பின்னாடி இருக்கியே. அட மிஸ்டர் டாங்யாங், எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு என்ன இப்படி புகழ்றீங்க? புகழ்ச்சி எனக்கு பிடிக்கல, நான் இங்க வந்தது ரிப்போர்ட் பண்ணதான். இந்த இடத்துல நல்லா நீங்க நோட் பண்ணா இவனோட முடிய பாருங்க. இவனோட முடிய பார்க்கும் போது ஆளு யாருன்னு யோசிக்கிறீங்க, அதாங்க நம்ம ஹீரோவை குத்தி கொன்னுருப்பானே அதே ஆளு மாதிரி இல்ல? எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இந்த எபிசோட முடியுது. அதே மாதிரி எபிசோட்ல ஏகப்பட்ட மிஸ்ட்ரியை நம்ம பார்த்திருப்போம். முக்கியமா இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு பர்சனை பார்த்துங்கன்னே சொன்னானே நீ தானே அதுன்னு, அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் டாங்யாங்க. அதாங்க அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வீடியோ டேப்பை பார்த்தா அப்படின்னு சொன்னாலே அதே வீடியோ டேப்ல இருக்க அந்த பர்சன் தான் இவன். அது போக மிஸ்டீரியஸா காடுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த மிஷினை ஆரம்பிச்சது. எதுக்காக நம்ம ஹீரோவை அவங்க கொல்லணும்னு பாக்குறாங்க, எல்லாத்துக்கான பதிலும் கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஹாங் வேற ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான், ஆளு பழி வாங்கலாம் வருவான். எபிசோடு செம்மையா இருக்கும், ஸோ மிஸ் பண்றாதீங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.